நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லோரும் ஏதோ ஒரு வடிவத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் அவர்களுடைய கருத்துக்களை பல்வேறு வடிவங்களை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அரசு கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், அரசினுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஊழல் விவகாரமாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது ஒரு குறிப்பிட்ட ஊடக நிறுவனங்கள் அப்படின்ற ஒரு நிலை மாறி இன்னைக்கு யார் வேணாலும் கொண்டு போய் சேர்க்க முடியும், யார் வேண்டுமானாலும் அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும். மிக குறிப்பாக பெருவாரியான மக்களிடம் கொண்டு போய் அந்த தகவலை சேர்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு மாறி இருக்குன உடனே இங்கே ஆளக்கூடிய அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டிருக்கு, குறிப்பாக பாஜக அரசுக்கு. அப்போ பாஜக அரசு என்ன பண்ணுதுன்னா, இந்த டிஜிட்டல் ஊடகத்தை ஒடுக்க வேண்டும், அவர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர வேண்டும். ஏன்னா ஏற்கனவே அவங்க மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய அந்த சோகால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தை தங்களுடைய மடியில் அமரக்கூடிய ஊடகங்களாக அவர்கள் மாற்றி வைத்து விட்டார்கள். அதான் கோடி மீடியான்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஊடகங்களை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தவர்கள் இன்னைக்கு மக்கள் மயமாகி இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகத்தை அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியவில்லை. ஏன்னா அதற்கு மிக முக்கிய காரணம், டிஜிட்டல் ஊடகம் இன்னைக்கு மக்கள் மயமாகி இருக்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துதான் அவர்கள் பயப்படுகிறார்கள். இது எப்படி மக்கள் மயமாகலாம்? நாளைக்கு எல்லாருமே நம்ம பத்தி கருத்து சொல்லுவானு, எல்லாருமே நம்மகிட்ட கேள்வி கேட்பானு.